விஜயநகரம்னு ஒரு பெரிய ராஜ்யத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஒரு பழைய வீடு, அந்த வீட்டுக்கு யாருமே போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த வீட்டுல ராத்திரி வந்தா ஹாய் சங் சங் டென்னு வரும். எல்லோரும் சொல்றாங்க அந்த வீட்டுல பேய் இருக்குமாம், அது கழுத்துல தங்கச்சங்கிலி போட்டு நடக்குமாம். அதுக்காக மக்கள் அந்த வீட்டு பக்கமா கூட போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது ஒரு பேய் வீடு. அந்த வீட்டை பூனைகளும் நாய்களும் பார்த்தாலே ஓடிருமா. அப்படி ஒரு பயம். அந்த வீடை யாரும் வாங்கவே இல்லை. இதெல்லாம் கேட்ட விஜயநகரத்தின் ராஜா ஒரு நாள் சொன்னார், இந்த பேய் வீட்டு மர்மம் என்னன்னு யாராவது தெரிஞ்சுக்கணும். அப்போதான் தெனாலிராமன் அரசரிடம் வந்து சொன்னார், அரசே, அந்த வீட்டுக்கு நானே போய் பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கிறேன். பேயா வேற யாரா நான் பார்த்துடுறேன். ராஜா ஒத்துக்கிட்டாரு. ராமனுக்கு அந்த வீட்டுக்குள் போய் விசாரிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. ராத்திரி நேரம். அந்த இரவு தெனாலிராமன் ஒரு நெருப்பு போத்தியும் தங்க வாசனை கொண்ட எண்ணெய் கொண்டும் அந்த வீட்டுக்குள்ள போனார். அவர் கதவை பூட்டிக்கிட்டு ஒளியோட உள்ளே போனதுமே ஷங் ஷங் சத்தம் ஆரம்பிச்சது. தெனாலிராமன் சிரிச்சார். அப்பாடி, பேயே வருது போலே இருக்கு. அவர் மெதுவா மேலே மாடிக்குள்ள போனார். சத்தம் மேலேதான் வந்தது. அங்கே ஒரு பெரிய பீரோ இருந்துச்சு, பழைய அலமாரி மாதிரி. அதிலிருந்து தான் சத்தம் வந்துச்சு. தெனாலிராமன் மெதுவா கதவை திறந்தாரு. அப்பப்பா, அதுல ஒரு குரங்கு. அது சின்னதா இருந்துச்சு, ஆனால் அதன் கழுத்தில் ஒரு பெரிய தங்கச்சங்கிலி கட்டியிருந்துச்சு. அந்த குரங்கு அங்கும் இங்கும் ஓடவே அந்த சங்கிலி சத்தம் கொடுக்கும். இதுதான் பேயா? ஹாஹா, பேய் இல்ல, குரங்குதான். அந்த நேரம் அந்த வீட்டின் பின்பக்கம் இருந்த சுவர்ல ஏறி ஒரு மனிதர் உள்ள வரான். கையில் வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு வராரு. அவர் குரங்குக்கு பழம் கொடுக்க போறாரு. குரங்கு சந்தோஷமா பழம் பிடிக்க ஓடுது. தெனாலிராமன் எல்லாம் கவனிக்கிறார். காலையிலே அந்த மனிதரையும் குரங்கையும் அரசரிடம் அழைத்துக்கிட்டு வராரு. அந்த மனிதர் ஒரு வியாபாரி. அவர் சொன்னார், அந்த வீடை நான் வாங்க ஆசைப்பட்டேன், ஆனா விலை அதிகமா இருந்துச்சு. அதனாலே தான் பேய் இருக்குன்னு சொல்லி பயப்பட வச்சேன். நான் அந்த குரங்கைய கூட்டிட்டு வந்தேன். கழுத்துல சங்கிலி கட்டினேன். குரங்கு ஓடுறப்போ சத்தம் வரும். அப்போ எல்லாரும் பயந்துட்டாங்க. மக்களை பயப்படுத்துறது பெரிய தப்பு, நீ அபராதம் கொடுக்கணும். அந்த வியாபாரிக்கு ஒரு பெரிய அபராதம் கொடுக்க சொல்லப்பட்டுச்சு. அந்த வீடு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அந்த வீட்டில் மகிழ்ச்சியா குடியிருந்தாங்க. அந்த குரங்கு, அது ஒரு பெரிய பூங்காவுக்கு அனுப்பப்பட்டது. அங்கே அது சந்தோஷமா விளையாடிச்சு. தெனாலிராமன் அவர் அரசரிடமும் மக்களிடமும் பாராட்டை பெற்றார். ஒரு நன்னெறி. நமக்கெதிராக எதுவும் நடந்தாலும் நாம சிந்திக்கணும், பயப்படக்கூடாது. நம்ம புத்திசாலித்தனத்தால் எந்த சதியும் வெல்ல முடியாது. இது போன்ற கதையை கேட்க யுவி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.